தமிழகம் முழுவதும் இதுவரை சிறுபான்மை மக்களிடம் பெறப்பட்ட 1477 மனுக்கள் மீதான கோரிக்கையில் 1156 மனுக்களின் கோரிக்கைகள் மீது தீர்வு எட்டப்பட்டுள்ளது என மாநில சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் அருட்தந்தை சோஜோ அருண் தெரிவித்தார். தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையம் நடத்தும் கலந்தாய்வு கூட்டம் சென்னை பெருநகர மாநகராட்சியின் அம்மா மாளிகை கூட்டரங்கில் மாநில சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் அருட்தந்தை சோஜோ அருண் தலைமையில் நடைபெற்றது. இதில் சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தா ஜெகடே மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், சமணர்கள், ஜெயின் சமூகத்தை சேர்ந்த பலரும் கலந்து கொண்டு தங்களுக்கான கோரிக்கைகளை முன்வைத்து அதற்கு தீர்வு பெற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் அருட்தந்தை சோஜோ அருண் கடந்த 1.5 ஆண்டுகளாக 38 மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று கள ஆய்வு மேற்கொண்டதாகவும், பொதுவாக முக்கியமான பிரச்சனையாக இருப்பது கல்லறை மற்றும் கபர்ஸ்தான் இடம் வேண்டும், ஏற்கனவே இருக்கக்கூடிய இடத்திற்கு பட்டா வேண்டும் என்பதுதான் என கூறினார். பொதுவாக இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனையாக இருப்பது கல்லறை, கபர்ஸ்தான் என்பதுதான் முக்கியமானது. அதற்கு இடம் வேண்டும். இடம் இருக்கிற இடத்தில் பட்டா வேண்டும். பட்டா கொடுக்கப்பட்ட இடத்தில் அதற்கு கட்டுமானத்திற்கு உதவி வேண்டும், சுற்றுச்சுவர் அமைக்க வேண்டும், அதற்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு, மசூதிகளுக்கு தடையில்லா சான்றிதழ் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுபோன்று பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் இருக்கக்கூடிய நியமனங்களை அப்ரூவல், ரெக்கக்னிஷன், பெர்மனன்ட் ரெக்கக்னிஷன் போன்ற கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக எல்லா இடங்களிலும் 38 மாவட்டங்கள் நாங்கள் பார்த்தது அரசு பள்ளிகளைப் போல, அரசு கல்லூரிகளைப் போல அரசு உதவி பெறும் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அதுபோன்று ஆலயங்களுக்கும் மசூதிகளுக்கும் வழிபாட்டு தலங்களுக்கும் 10 வருடங்கள் 15 வருடங்களுக்கு மேலாக இருக்கிற இடங்கள் கூட ஈவன் 56 வருடங்கள் 100 வருடங்கள் இருப்பதற்கு பட்டா இல்லாமல் இருக்கிறார்கள். பட்டா இருப்பதனால் கட்டுமானத்திற்கு கொடுக்கக்கூடிய, புனரமைப்பு கொடுக்கக்கூடிய, பழுதுபார்ப்பு கொடுக்கக்கூடிய தொகையை, நிதியை கூட பயன்படுத்த முடியாமல் போகிறது என்று கோரிக்கை மனுக்கள் வைத்திருக்கிறார்கள்.